இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒன்லைனில் இது ஒரு ப்ரீமியம் லெவல் ஆஃப் தக் லைஃப். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷார்ட்டு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷூட்டு, இவ்வளோ தான் இந்த படம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராக்கி விலாக். இன்னைக்கு டாக்ஸிக் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பேர்லேயே டாக்ஸிக் இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு சிரிப்பு தான் இருக்கு. ஏன் சிரிக்கிறேன்னா, இதை எப்படி ஆரம்பிக்கிறது, எங்கேருந்து இதை தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன்னே, ஒரு ரிவ்யூவை தாண்டி ஓப்பனிங் ஷாட்டு கியாரா அத்வானியோட ஆரம்பிக்குது. ஓப்பனிங் ஷாட்டு சீரியஸ்லி நான் வந்து ஃப்ளாட்டு. ஏன்னா கியாராவோட ஆக்டிங் பீக்கில் இருந்துச்சு. ஆஹா செம்மையாக ஆரம்பிக்குதுன்னா அடுத்த 5 நிமிஷம் அந்த கேன்னு கொசு கத்துற சவுண்டு மாதிரி. படத்துக்குள்ளே போகும்போது எங்கள் அப்பா ஏன் என்னை கொல்ல பார்க்குறாரு தெரியுமான்னு ஆரம்பிக்குது படம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நிறையா சீனில் ட்ரெய்லர் கட்டு நம்ம பார்த்த ஃபீல் தான் இருந்தது. சடன்னு போகுது, ஸ்டாப் ஆகுது, சடன்னு போகுது, ஸ்டாப் ஆகுது. படம் எங்கடா, கனெக்டிவிட்டி எங்கடா? எனக்கு ஒன்றும் புரியலை. எனக்கு எதுவும் புரியலடா. ஒருவேளை எடுத்துக்காட்டு தான் எப்படி கொண்டு போக போகிறீங்க? எனக்கு மட்டும் இல்லை, என் பக்கத்தில் இருந்த யாருக்குமே படம் புரியலை. ஒரு டீசர் கட் பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த ஒரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட் கட்டு, ஸ்டாப்பு, 30 செகண்ட் கட்டு, ஸ்டாப்பு, பயங்கரமாக போகுது, ஸ்டாப்பு. இது எல்லாமே நம்ம யூடியூப்பில் பார்த்த மாதிரியே இருக்குது. இது வரைக்கும் விட்ட டாக்ஸிக் டீசர் எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துடலாம். சீரியஸ்லி இருக்க எல்லா டீசரையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிடும். இதுக்கு நடுவில் தான் ஒரு சில பாடல், அங்கங்கே சாட்டு, அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? வீடியோ எடுக்கிறப்ப கொடுக்க வந்துட்டானுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் ஆட் பண்ணிட்டு மூவி ரிவ்யூ தாண்டி ஃபேமிலி ரிவ்யூ சொல்லலாம். நீ சொல்லு, உனக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரதான் இப்போ நான் சொல்லியிருக்கேன், அதான் சொல்லிட்டேன். இருக்க எல்லா டீசர் கட்டையும் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடலாம். ரியாலிட்டி அப்படி தான் இருந்துச்சு. ஆமாம் ஆமாம். சரி, உனக்கு எப்படி இருந்துச்சு? ஐயோ பயங்கர தலைவலி. தைலம் தேய்ச்சிருக்கு தெரியுதான், தலைவலி பயங்கரமா. இது ஒரு ஆக்ஷன் மூவியை தாண்டி வந்திருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவன் ஒரு மாசா டைலாக் பேசுறான், ஆனா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சிரிக்கல, கலாய்ச்சு அவங்களே சிரிச்சுக்கிட்டாங்க. அது என் பின்னாடி ஒருத்தர் இருந்தான், அவன் சொன்ன கமெண்ட் அல்டிமேட். அண்ணா 2xல ஓட விடுங்கண்ணா அப்படின்னு கதர்னான். முடியல. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு இவங்க லெகசி என்ன ஸ்மக்லிங் பண்றாங்க, இவங்க கஷ்டப்பட்டாங்க. அதான் இப்போ நான் குழப்பமா சொல்றேன்னா, இந்த படம் அப்படிதான் இருக்கு, குழப்பமா தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ரீசனுக்காக இந்த படம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா அப்படி சொல்ல ஒரு ரீசனும் இல்லை. இப்போ ஜான்விக் மூவி பார்த்துருக்கீங்களா? அதில் எப்படி ஆக்ஷன் பீக்கில் அடுத்தடுத்து நடக்கும். அது மாதிரி ஆக்ஷன்ஸ் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சீரியஸாக சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்ஷன் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப இந்த படத்தில் பிடிச்சிருந்துச்சு. இப்படி ஒரு ஆக்டரு, இவ்வளவு கேப்பபிள் இருக்க ஆக்ட்ரஸ்ஸு எல்லாரையும் வச்சுட்டு இந்த கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இல்லையோ, கதை கனெக்டிவிட்டி இல்லை, ஒரு லிங்க்கு கரெக்டாக ஒரு கோர்வையாக வரலையோ அப்படின்றது எனக்கு இருக்குது. இப்போ கேஜிஎஃப் படத்துக்காக எவ்வளோ எஃபர்ட் யாஷ் போட்டாரோ அதை விட 100 மடங்கு இதுக்கு எஃபர்ட் போட்டிருக்காருன்னு நான் சொல்லுவேன் அஜித். அதுவும் அந்த பையன் கேரக்டராக வரும்போதெல்லாம் அந்த ஆட்டிடியூடே ஒரு கிறுக்கலாகி, அது ஒரு ஆட்டிடியூடோட ஸ்வாகா, அது சரியான மெனக்கடல். ஏன்னா அவ்வளோ கேப்பபிள் இருக்கு. ஆனால் ஓய் கீதா மோகன்தாஸ் மேம், நான் டீசர் ட்ரெய்லரு அந்த சாங்ஸ்லாம் பார்த்தேன். ஆக்சுவலி நயன்தாரா தான் பேரு, மற்றதெல்லாம் அஃபேர்னு நினச்சேன். அது ஃபேக். ட்விஸ்ட் வச்சிட்டாங்க. நயன்தாரா மேம் இதில் சிஸ்டர். ஆமாம், இது யாஸோட சிஸ்டர் தான் நயன்தாரா. அவங்க தான் வந்து சொல்கிறாங்க, இப்போ சின்ன வயசில் இவங்க வந்து அனாதை ஆயிடுறாங்க. அந்த போர்ச்சுகீசியர்களா அவங்க வந்து கோவாவை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கையில் ஒரு டைம் பீரியடில் நடக்கிற கதை மாதிரி தான். ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கையில் இவங்க அப்பா அம்மாவை கொண்டுடுறாங்க. அதில் வந்து 2 பேர் நடுத்தெருவுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி க்ரோ அப் ஆனாங்க அப்படின்றது எதுவுமே காட்டல. கட் பண்ணால் இவங்க ஃபுல்லாக ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. எப்படா அப்படிதான் இருக்குது. எப்படா டானா நீங்கள், எப்படா இவ்வளோ பெரிய ஆளா நீங்கள், எப்படா இவ்வளோ பெரிய ஆள் கூட இங்கே பழக்க வச்சுருக்கீங்க, அதை பற்றின ஒரு டீட்டெயில்டாக காட்டல. இப்போ கேஜிஎஃப்ல சொல்லுவாங்கல்ல, அவங்க அம்மா இறந்தோன்னே இந்த பையன் போகிறான், அதில் ஒரு ஸ்மக்லிங் கூட, இது கோல்டு தான் இது பண்ணுறாங்க, நான் இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட்டு ஒன்று இருக்குல்ல. இதில் அப்படி இல்லை. ராயா நீ இந்த உலகத்தை, இந்த ஸ்டேட்டை நீ ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது டீசர் கட்டெல்லாம் ஐயோ பயங்கரமாக இருக்க போதுன்னு எக்ஸ்பிரேஷன் கூட்டியாச்சு. அந்த வார்த்தை மட்டும்தான் இருக்குது. எதுக்காக ஆளணும், யாரு
என்ன பண்ண போறீங்க, என்னதான்டா பண்ண போறீங்க தெரிலடா. அப்படியே படம் ஒரு கன்ஃபியூஷனாக போயிட்டு இருக்கல, அவன் வாண்டடா ஒவ்வொருத்தனா செத்துட்டே இருப்பான். இந்த பீமா படம் கிளைமேக்ஸ் மாதிரி, ஏன்டா சாகுறீங்க எல்லாரும் இருக்கீங்களடா, அப்போ முடிஞ்சாடா, அப்போ செகண்ட் ஹாஃப்ல எப்படா கொண்டு போக போறீங்கன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்சம் போயிட்டு இருக்கல, ருக்மிணி வராங்க, எல்லாத்தையும் ஷார்ட் அடிச்சுங்க, எனக்கு ஒரு ஷார்ட்னு வாண்டடா கேட்டுடுறாங்க. லிட்ரலி எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. வந்து அடா போங்கடா டாக்ஸிக்கு புக்ஸுக்குன்னு அந்த லெகசி டானு, அதை தாண்டி ஹியூமா கிரேசி ஹஸ்பண்ட் வந்து அந்த ஏரியாவுக்கு ஒரு பெத்தகை மாதிரி இருப்பாப்புல. அவர்கிட்ட தான் இவர் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அவரோட பொண்ணையே வந்துட்டு அடிச்சிருவாரு, சாட்டு அடிச்சிருவாரு. யாஷ் வந்து அந்த வில்லன் ஹெட்டு அந்த கூட சேர்ந்தது வந்து ஹியூமா கிரேசிக்கு பிடிக்காது. அதனால ஹியூமா கிரேசியும் அவனோட பிரதரும் சேர்ந்து, பிரதர் தான் அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன், அந்த பிரதரும் சேர்ந்து அந்த டான் இருக்கான்ல அவனை போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த இவங்க ஆக்குப்பை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு இது போடுவானுங்க பிளான். அதுக்கு தான் கியர் ஆத்வானியை வச்சு அவளை மிரட்டி உள்ள டீம்லாம் செட் பண்ணி வந்துடுவானுங்க. ஆனால் அதை தடுத்து நிப்பாட்டிடுவான் யாஷ். அதை யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கியர் ஆத்வானியை வந்து மிரட்டி ஒரு சிலது கேட்பாப்புல. அப்படி தான் இவங்களுக்குள்ள வந்து ஓகே ஆகிடும். கியரா கூட சிங்க் ஆனானா தம்மடிக்க வருவாப்புல. அப்போ கியரா வந்து வாண்டடா எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லி உங்க கூட காஃபி குடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டு மாதிரி கேட்பா. எனக்கு மழை பெய்யுது, எனக்கு ஹாட்டாக இருக்குது, எனக்கு காஃபி மட்டும் பார்த்தானே, அப்போ டின்னருக்கு ஓகேன்னு சொல்லுவாப்புல. உடனே டின்னருக்கு மீட் பண்ணுவானுங்க. அங்கே ஒரு லேடிஸ் அண்ட் லேடிஸ்னு ஒரு ஃபைட்டு வரும். ஆக்சுவலி அது ஃபைட் நல்லாயிருக்கும். சண்டை முடிஞ்சோன்னா சாட்டடிக்கு போயிடுவாப்புல காருக்குள்ளேயே. மினி டைட்டானிக் தான். ஆக மொத்தம் இப்படி தாங்க சம்மந்தம் எல்லாம் போகும். சண்டை சாட்டு அப்படியே போகும். இதில் செகண்ட் ஹாஃப் பற்றி சொல்லணும்னா அவன் பையன் இருக்கானே நம்ம நினச்சி அது ஒன்று போயிட்டுருப்போம். கடைசியான்னு தெரியும் இவர் ஒரு ட்ராமாவில் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. அந்த பையனை வந்து சின்ன வயசுலேயே வந்து அவரே வேணும்னு செய்ய மாட்டாப்புல. இவர் ஒரு ப்ரெஷரில் வந்து காருக்குள்ளே வச்சு மனித தவறு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிடுவாப்புல. எனக்கு இது வேதனையாக இல்லை, சிரிப்பாக தான் இருக்குது. அதில் வந்து இவர் ட்ராமா, அந்த பையனை காப்பாற்ற முடியலையே தண்ணிக்குள்ளே விழுந்தவனை அப்படின்னு இவர் ஒரு கில்ட்டு, அந்த ஒரு மாதிரி ஃபீலிங்கோட ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுவார். இதுதான் செகண்ட் ஹாஃபில் வந்து கிளைமேக்ஸில் இது நமக்கு ரிவீல் ஆகும். இந்த ஒரு சஸ்பென்ஸ் வந்து சீரியஸ்லி ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. ஓகே அது வரைக்குமே இவன் பையன் இருக்கான், அவனுக்கும் தான் 1 vs 1 அப்படின்லாம் யோசிச்சா கடைசி தான் தெரியும் இவன் ஒரு ட்ராமாவில் இருந்திருக்கான், அந்த பையன் இறந்துட்டான், அது கொன்னுட்டான், இவன் தான் கொன்னுட்டான் தான் பையனையே, அதில் ஒரு ட்ராமாவில் தான் இருந்திருக்கான்றதே அது லேட்டராக தான் ரிவீல் பண்ணுது. சச் அ நைஸ் மூவ். இதுக்கு நடுவால் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சல ஒரு மாதிரி இறைச்சல் அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. படத்தோட சீனுக்கோ அந்த ஒரு ஃபீலிங்க்கோ அது எதுவுமே செட்டே ஆகலை. மியூசிக் நல்லா இருந்திருக்கலாம். சேம் கேஜிஎஃப்க்கு மியூசிக் போட்ட டைரக்டர் தான். அதுலேருந்து அந்த ஒரு வைபோ, அந்த ஒரு கூஸ்பம்ஸோ அதெல்லாம் இதில் எதுவுமே வரல. இப்போ ரீசெண்டாக டிசி படம் கூட நான் பார்த்தேன். படம் பார்த்தும் அதோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அதோட விஷுவல்ஸும் எல்லாம் சிங்க் ஆகி எனக்கு அது ஒரு மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. 2வது தடவை கூட பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைங்க. பார்க்கலாம். உங்களுக்கு இந்த படம் போய் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ஒரு 3 மணி நேரம் எனக்கு என்ன பண்ணுன்னே தெரிலப்பா, எப்படியும் அந்த டைம் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. இதை தவிர இது சூப்பராக இருக்குது அப்படி இருக்கலாம் இல்லை, ஆனால் ஃபைட்டு சூப்பராக இருக்குது. சீரியஸாக சொல்கிறேன், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபைட்டு கொரியோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எனக்கு அதான் சொல்கிறேனே, அந்த ஹாலிவுட் படம் ஜான்விக் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த ஃபைட் சீன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைட் நிறையவே இருக்குது, அதுக்காக வேணால் பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள் தான். தேங்க்யூ.